திலீப் ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை பார்த்துவிட்டு மீண்டும் தன்னுடைய தோழிக்கு கால் செய்து பேசுகிறாள் சந்தியா. நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் தான் திலீப் மேல இருக்கிற நம்பிக்கையில பேசிட்டேன் என்றாள் சந்தியா. அதை விடு சந்தியா, இப்ப என்ன செய்ய போற என்று கேட்டாள் அவளின் தோழி. திரும்ப என்கிட்ட தானே வந்தாகணும், நான் பாத்துக்கிறேன் என்றாள் சந்தியா. இவர்களின் உரையாடல் முற்று பெறும் தருணம் திலீப் அந்த பெண்ணிடம் இருந்து விடை பெற்று கொண்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கிறான். அலுவலகத்திற்கு சென்றவுடன் அவன் கண்கள் சந்தியாவை தேடியது. அவளின் அருகில் சென்று அவள் தோளின் மீது கை போட்டு, என்ன சந்தியா, இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்க என்றான் திலீப். அவனது கையை வேகமாக எடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் பின்னே நடந்து கொண்டே, சந்தியா என்ன ஆச்சு, என் மேல கோமா இருக்கியா? அதான் சொன்னனே வேலை இருக்கு, வர லேட் ஆகும்னு என்று அவள் பின்னே சென்று கொண்டிருக்கிறான் திலீப். நீ லேட்டா வந்தது எனக்கு பிரச்சனையே இல்லை திலீப் என்றாள் சந்தியா. அப்போ வேற எதுக்கு கோவமா இருக்க என்றான் திலீப். உன் மேல இருக்கிற நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல ஒட்டு மொத்தமா போட்டு உடைச்சிட்ட திலீப் என்றாள் சந்தியா. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல சந்தியா என்றான் திலீப். தன்னுடைய தோழி அனுப்பிய புகைப்படத்தை எடுத்து அவன் முன் காட்டுகிறாள். அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் திலீப். அவன் பேச முற்படும் பொழுது, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் உன்கிட்ட இருந்து எந்த விளக்கத்தையும் எதிர்பார்க்கல. நீ வேற யார் கூடயாவது பேசியிருந்தா கூட நான் எதுவும் கேட்டிருக்க மாட்டேன் திலீப். ஆனால் அந்த பொண்ணு கூட அதை தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற நீ இதை மட்டும் சொல்லாமல் போயிருக்கேனா எனக்கு அது தெரியக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற என்று ஆவேசமாக பேசுகிறாள் சந்தியா. நைல் நதியிடம் என்ன பேசினோம் என்பதை அவளிடம் பகிர்ந்து கொண்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று பயப்படுகிறான் திலீப். நான் இவ்வளவு பேசியும் நீ அமைதியா இருக்க, என்னை சமாதானப்படுத்த கூட உனக்கு தோணலல? சரி, நானே கேட்குறேன், அவளை எதுக்கு பார்க்க போன, அவளை சந்திச்சு என்ன பேசுன என்று கேட்டாள் சந்தியா. சந்தியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அப்பாவை பற்றி விசாரிக்க தான் போனேன் என்றான் திலீப். அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லல? கஜேந்திரன் சாரை பற்றி விசாரிக்க அவளுக்கு என்ன தெரியும் என்று கேட்டாள் சந்தியா. திலீப் சத்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பித்தான். அவ கூட பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா? அவளை சந்திச்சு பேச போறேன்னு எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். காஃபி ஷாப் ஓனர்கிட்ட பேச போனேன், எதர்ச்சியா அவளை பார்த்தேன், அதனால போய் பேசினேன். அந்த நேரத்துல கூட உனக்கு கால் பண்ணி இப்படி பேச போறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற சந்தியா என்று எதையோ சொல்லி சமாளித்தான் திலீப். சரி சரி, டென்ஷன் ஆகாத திலீப், உன்னை பத்தி எனக்கு தெரியும், சாரி திலீப் என்று கூறுகிறாள் சந்தியா. சரி, போய் வேலையை பாரு, ஈவினிங் வெளியே போகலாம் என்று அங்கிருந்து நகர்ந்தான் திலீப். அன்று முழுவதும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தான். சந்தியா காலையில் அவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் அவன் அப்படி இருக்கிறான் என்று நினைத்தாள். திலீப்பின் கடைசி அண்ணன் வருண் அலுவலகத்திற்கு அவனை பார்க்க வருகிறான். அண்ணா, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன் என்றான் திலீப். அப்படியா, என்ன விஷயம் திலீப் என்றான் வருண். நம்ம க்ளோஸ் பண்ண போறதா பேசிட்டு இருந்த பிரான்ச்ல அப்பா இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தான் அந்த நைல் நதியை பார்த்து பேசிட்டு வந்தேன். வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்ததற்கு என்ன வேலை செஞ்சுட்டா பாருங்க. வரும்போது நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். நான் பேசின பேச்சுக்கு இனிமே அந்த அலுவலகம் பக்கமே எட்டி பார்க்க மாட்டா என்றான் திலீப். திலீப் திலீப் கொஞ்ச நேரம் அமைதியா ஏன் இப்படி எல்லாம் பண்ண என்றான் வருண். என்னன்னா, நான் சொன்ன உடனே கோபப்படுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க என்றான் திலீப். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் என்றான் வருண். தெரியுமா, என்னென்ன சொல்றீங்க என்றான் திலீப். தெரியும், எனக்கு இது தெரிய வரும்போது கோபம் வந்துச்சு. அப்பா முன்பை விட இன்னும் சோகமாக தான் இருந்தாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரான்ச்சோட டெவலப்மெண்ட்டை பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே அப்பாவை பார்க்க போனேன். அப்பா எவ்வளோ ஹாப்பியா இருக்காரு தெரியுமா? ரொம்ப ரிலாக்ஸா இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பொண்ணு தான் அதிகமா அதுக்கு வேலை செஞ்சிருக்கா. நீ என்னன்னா அவளை திட்டிட்டு வந்திருக்க என்கிறான் வருண். என்ன நான் சொல்றீங்க என்றான் திலீப். நான் சொல்றது மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா டேட்டாவை செக் பண்ணி பாரு என்றான் வருண். உடனே அவன் சென்று தன்னுடைய கணினியை திறந்து அந்த பிரான்ச்சோட டெவலப்மெண்ட் பார்க்கிறான். ஓரளவுக்கு முன்னேறி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அண்ணா, என்னால இதை நம்பவே முடியல என்றான் திலீப். எனக்கும் அப்படிதான் இருக்குது. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்பா நினைச்ச மாதிரி அந்த பிரான்ச் நல்லா ரீச் ஆனா அப்பாவும் சந்தோஷப்படுவார்ல என்றான் வருண். நீங்க சொல்றது சரிதான்னா என்றான் திலீப். ஆபீஸ்ல போய் அந்த பொண்ணை பார்த்தா சரியா இருக்காது. அந்த பொண்ணோட வீடு உனக்கு தெரியுமா என்றான் வருண். அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம 2 பேரும் ஈவினிங் போய் பார்த்துட்டு வரலாம் என்றான் திலீப்.
அன்று ஈவினிங் திலீப் கூட வெளியே போக ஆசையாக அவனை சந்திக்க வருகிறாள் சந்தியா. ஆனால் திலீப் தன்னுடைய கடைசி அண்ணன் வருணுடன் நைல் நதியை பார்க்க பிளான் போட்டிருக்கிறான். இன்னைக்கு சீக்கிரமா என்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். திலீப், உன்னுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சீக்கிரம் வா, வெளியே போகலாம் என்று ஆர்வமாக கேட்கிறாள் சந்தியா. அவள் கேட்ட பின்புதான் காலையில் அவளுடன் வெளியே போகலாம்னு சொன்னது திலீப்பிற்கு நினைவுக்கு வந்தது. அச்சச்சோ, இதை ஞாபகம் இல்லாம அண்ணகிட்ட வேற அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டேனே. கொஞ்ச நேரத்துல அவன் ஆபீஸ்க்கு வந்துடுவான். சந்தியா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே என்று அவனுக்குள் பேசி கொண்டிருக்கிறான் திலீப். என்ன திலீப், உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா என்ன? நீ யோசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது என்றாள் சந்தியா. அது ஆமா சந்தியா, ஒரு டீல் விஷயமா அண்ணாவும் நானும் வெளியே போறோம் என்று தயங்கி சொல்லி முடித்தான் திலீப். அவள் இதற்கான பதிலை என்ன சொல்ல போகிறாள் என்ற படபடப்பும் அவனுக்குள் இருந்தது. பரவாயில்ல திலீப், நம்ம இன்னொரு நாள் போகலாம். அதனால தான் காலையில் வருண் மாமா வந்து போனாங்களா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்றாள் சந்தியா. சாரி, வேலை டென்ஷனில் இருந்ததுனால நான் சொல்ல மறந்துட்டேன் சந்தியா என்றான் திலீப். சந்தியாவிற்கு கீழ் வேலை செய்யும் ஒருவர் அங்கு வருகிறார். திலீப் சார், சிட்டியில் 4 ஐஸ்கிரீம் பார்லருடைய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த ஓனர்கிட்ட டீல் விஷயமா பேசுறதுக்கு இன்னைக்கு தான் டேட் புக் பண்ணியிருக்கோம் என்றார் அங்கு வேலை செய்யும் நபர் ஒருவர். ஓ மை காட், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ண போகிற டைமில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க என்று கடுகடுவென விழுந்தான் திலீப். சார், அந்த ஷாப்போட ஓனர் எல்லாம் அந்த டைம் தான் ஃப்ரீ டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற டைமில் தானே நம்ம போய் பார்க்க முடியும் என்றான் அங்கு வேலை செய்யும் நபர். ஏன் டென்ஷன் ஆகிற திலீப்? நீ வருண் மாமா கூட போ, நான் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிறேன் என்றாள் சந்தியா. சந்தியா, உனக்கு இது ஓகேவா? வீட்டுக்கு போக டைம் ஆகும், வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே என்று கேட்டான் திலீப். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் திலீப் என்றாள் சந்தியா. ஓகே, நீங்கள் என்னோட கார் எடுத்துகிட்டு போங்க. ஒர்க் முடிஞ்ச பிறகு சந்தியாவோட வீட்டில் விட்டுடுங்க என்றான் திலீப். சரிங்க சார் என்றான் அங்கு வேலை செய்யும் நபர். அந்த நபர் வெளியில் சென்ற பிறகு, போகும்போது நல்லா தானே போனேன், வரும்போது என் முகத்தை இப்படி வச்சுட்டு வர என்று கேட்கிறார் அங்கிருக்கும் நபர் ஒருவர். டீல் பேசுறதுக்கு சந்தியா மேம் கூட போகணுமா என்றான் அந்த நபர். போனா என்ன என்று கேட்டான் மற்றொரு நபர். புரியாம பேசாத, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல புலம்பிக் கொண்டே அங்கிருந்து நகர்கிறான் அங்கு வேலை செய்யும் நபர். சந்தியா, எனக்கு உன் மேல இருக்கிற லவ் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு ஏற்றவள் நீ மட்டும்தான் என்று திலீப் அவளிடம் கூறுகிறான். போதும் போதும் திலீப், புகழ்ச்சி அதிகமா இருக்கு. சரி, நான் இப்போ போறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு என்றாள் சந்தியா. என்று சொன்னான் திலீப். சந்தியா வெளியே போகும் பொழுது வருண் எதிரே வருகிறான். வாங்க வருண் மாமா, எப்படி இருக்கீங்க என்றாள் சந்தியா. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க என்றான் வருண். எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போதான் திலீப் கிட்ட பேசிட்டு வந்தேன். நீங்க டீல் விஷயமா வெளியே போறதா சொன்னாங்க என்றாள் சந்தியா. டீல் விஷயமாவா என்று கேட்டான் வருண். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க என்றாள் சந்தியா. சந்தியா மேம், இந்த இடத்துல ஒரு சைன் போடுங்க என்று ஃபைலுடன் ஒருவர் வந்து நிற்கிறார். ஆமான்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் என்று தூரத்தில் இருந்து சைகை காட்டுகிறான் திலீப். ஆமாம்மா, நாங்கள் டீத் விஷயமா தான் சாரி டீல் விஷயமா தான் வெளியே போகிறோம் என்று உளறி சொல்லி முடித்தான் வருண். பின்பு சந்தியா காரில் ஏறி அந்த நபருடன் சென்று விட்டாள். பின்பு இருவரும் காரில் ஏறி நைல் நதியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னடா சொல்லி வச்சிருக்க சந்தியா கிட்ட? என்ன வேற பொய் சொல்ல சொல்லியிருக்க என்று கேட்கிறான் வருண். அண்ணா, அந்த பொண்ணுகிட்ட பேசினா சந்தியாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது அண்ணா. இப்போ அவளை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதான். அதனால தான் டீல் விஷயமா வெளியே போகிறோன்னு சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன் என்றான் திலீப். என்னமோ பண்ணு, டைமுக்கு வீட்டுக்கு போகணும், இல்லைனா வந்தனா அண்ணி அங்கே சாப்பிடாம உட்காந்துட்ருப்பா என்றான் வருண். அண்ணா, வந்தனா அண்ணி என்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஏன் என்று கேட்டான் திலீப். நீ போய் பேசினியா என்றான் வருண். இல்லைண்ணா, நான் போய் பேசினா பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தயக்கத்திலேயே பேசாமல் இருந்துட்டேன் என்றான் திலீப். அவளை நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா தயக்கத்திலேயே இருந்துட்டியா? அவகிட்ட கேட்டா நீ தான் வந்து பேச மாட்டேன்னு சொல்றா. 2 பேரும் தயக்கத்தில் அப்படியே இருங்க என்றான் வருண். பூஜா அண்ணி சொன்னாங்க வந்தனா யார்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னு, அதான் நானும் போய் பேசல என்றான் திலீப். திலீப், உன்கிட்ட நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், யார் சொன்னாலும் நம்பாத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யு என்றான் வருண். சாரி அண்ணா, நாளைக்கே வந்தனா அண்ணிக்கிட்ட பேசுகிறேன் என்றான் திலீப். கிஷோருடைய ஐஸ்கிரீம் ஷாப்பில் சென்று கார் நின்றது. நைல் நதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து காரை நிறுத்தியிருக்க என்றான் வருண். அண்ணா, அவ இப்போ இங்கே தான் இருப்பா, நீங்கள் வேணா பாருங்க, உள்ளதான் இருப்பாங்க என்றான் திலீப். இருவரும் காரில் இருந்து இறங்கி ஷாப்புக்குள் நுழையும் பொழுதே
வாங்க திலீப், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் கூட வந்திருக்கிறது யாரு என்று கேட்கிறான் கிஷோர். கிஷோர், இவங்க என்னுடைய அண்ணன், பெயர் வருண். நாங்கள் நைல் நதியை பார்க்க வந்திருக்கிறோம் என்றான் திலீப். அவள் இருக்கும் அலங்கரிக்கப்பட்ட இடத்தை கை நீட்டி காட்டுகிறான் கிஷோர். உங்க ஃப்ரெண்டுக்காக அந்த டேபிளை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க போல என்றான் திலீப். கஸ்டமருக்காக ரெடி பண்ண திலீப். கஸ்டமருக்கு ஏதோ பிரச்சனை போல, ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டேபிளை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாளா என்கிட்ட கூட சரியா பேசுறதே இல்லை. கையில ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் டொக்கு டொக்குன்னு தட்டிட்டே இருக்கிறா. கேட்டா ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரியா சாப்பிட்றதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது என்று கிஷோர் நைல் நதியை பற்றி திலீப்பிடம் சொல்லி கொண்டிருக்கிறான். நம்மளை விட அதிகமாக வேலை செய்யறது அந்த பொண்ணாதான் இருக்கும் என்றான் வருண். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றான் கிஷோர். வருண் மற்றும் திலீப் இருவரும் தன்னை தேடி வருவார்கள் என்று நைல் நதி எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் எழுந்து நிற்கிறாள். மேசையில் அருகில் செல்லும் போது வருணுக்கு போன் கால் வருகிறது. அவனுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் தெரிந்தவுடன், திலீப், அவங்க கிட்ட நீ பேசிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். அவங்க ஒர்க் எது வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பண்ணலாம். பேசி முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறான் வருண். சரிங்க அண்ணா, நான் பேசிட்டு வரேன், நீங்க பத்திரமா போங்க என்று வழி அனுப்புகிறான் திலீப். ஹாய் திலீப் என்றாள் நைல் நதி. ஹாய் என்றான் திலீப். என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்கிறாள் நைல் நதி. எனக்கு எதுவும் வேண்டாம், இது வரைக்கும் செஞ்சதே போதும். காலையில் அப்படி திட்டினதுக்கு சாரி என்றான் திலீப். நான் அப்பவே மறந்துட்டேன் திலீப் என்றாள் நைல் நதி. உங்களுக்கு என் மேலே கோபமே வராதா என்று கேட்டான் திலீப். நீங்க வந்ததற்கான காரணம் வேற ஏதாவது இருக்கா? எனக்கு பேசுற அளவுக்கு டைம் இல்லை. என்ன விஷயம்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டா நல்லா இருக்கும் என்கிறாள் நைல் நதி. அந்த ஓல்டு பிரான்ச்சை டெவலப் பண்ணவே முடியாது. அது எவ்வளவு ரிஸ்கான விஷயம் தெரியுமா என்றான் திலீப். கஷ்டமா தான் இருக்கு திலீப். கஜேந்திரன் சாருக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு டைம் எடுத்து பண்ணியும் பார்டரை கிராஸ் பண்ண முடியல. தோத்து போயிடுவோன்னு பயமா இருக்கு என்றாள் நைல் நதி. அதை எப்படி நான் விட்டுருவேன்? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நானும் வருண் அண்ணாவும் வந்திருந்தோம். அண்ணாவுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டாங்க என்றான் திலீப். அச்சச்சோ, வருண் சாருக்கு இது தெரியுமா என்று கேட்டாள் நைல் நதி. என்று பதிலளித்தான் திலீப். அந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட ஓனர் கிட்ட தான் சந்தியா டீல் விஷயமாக பேச வருகிறாள். சந்தியா மேம், 3 ஷாப்போட ஓனர் கிட்டையும் டீலை பத்தி பேசி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. கடைசியா இந்த ஷாப் மட்டும்தான் இருக்கு. எப்படியாவது பேசி நம்ம டீலுக்கு சம்மதிக்க வச்சிடுங்க, இல்லைனா திலீப் சார் கிட்ட பதில் சொல்ல முடியாது என்று சந்தியாவுடன் வந்தவர்கள் தயங்கி தயங்கி அவளிடம் சொல்கிறார்கள். திலீப் கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றாள் சந்தியா. சார், இந்த ஷாப்போட ஓனர் யாரு என்று கிஷோரிடமே சென்று கேட்கிறாள் சந்தியா. நீங்க சந்தியா தானே என்று கேட்டான் கிஷோர். என்னோட நேம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் சந்தியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. டீல் விஷயமா பேச வருவது சந்தியா அவர்கள் அப்படின்னு போட்டிருந்துச்சு என்றான் கிஷோர். ஓ அப்படியா, சாரி சார், நான் ஷாப்போட நேம் மட்டும்தான் பார்த்தேன். ஓனரோட நேம் எல்லாம் சரியா பார்க்கல என்றாள் சந்தியா. பரவாயில்ல, என்னோட பேர் கிஷோர், இந்த ஷாப்போட ஓனர் நான் தான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். வாங்க உட்கார்ந்து பேசுவோம் என்று அவளை அழைத்து செல்கிறான். சந்தியா மேம், நான் உங்க கூட வரேன் என்று உடன் வந்தவர் கேட்க, இல்ல வேணாம், நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சுட்டு வரேன் என்றாள் சந்தியா. சந்தியா அமர்ந்திருக்கும் மேஜைக்கும் திலீப் அமர்ந்திருக்கும் மேஜைக்கும் இடையே ஒரு மறைவான திரை உள்ளது. நம்ம ஷாப்போட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா என்றான் கிஷோர். என்றாள் சந்தியா. கிஷோர் விசில் போடுகிறான். உடனே ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று கேட்டான் கிஷோர். உங்கள் அவளுக்கு ஸ்வீட்டா இருக்கு என்றாள் சந்தியா. அவன் காதில் விழுந்தும் உறுதிப்படுத்தி கொள்ள மீண்டும் கேட்கிறான். என்ன சொன்னீங்க? அது நம்ம டீல் பற்றி பேசுவோமா என்று கேட்கிறாள் சந்தியா. ஓகே என்றான் கிஷோர். உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? சொந்த வீடு இருக்கா? வேற ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லவ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா என்று கேட்கிறாள் சந்தியா. உங்கள் டீலில் இந்த கொஷின் எல்லாம் இருக்கா என்று கேட்கிறான் கிஷோர். இருந்தாதான் சொல்லுவீங்களா, இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் கேட்குற கொஷினுக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ மீன், எங்கள் கம்பெனிக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வந்தேன் என்றாள் சந்தியா. ஓ அப்படியா? ஆண்டு வருமானம் 50 லட்சம் இருக்கும். மெயின் பிஸ்னஸ் இதுதான். லவ் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் இல்லை. பண்ணா இனிமே தான். வீட்டில் நான், அப்பா, அம்மா, அப்புறம் என்னோட தோழி, அவ்வளவுதான் என்கிறான் கிஷோர். தோழியா என்று கேட்டாள் சந்தியா. ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
இப்போ அவளுக்கு யாரும் இல்லை, ஸோ நான் தானே பார்த்துக்கணும் என்றான் கிஷோர். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, 2 பேரும் ஒன்றாவே இருக்கீங்க. உங்களுக்கு எப்போவாவது இல்லை அந்த பொண்ணுக்கு எப்போவாவது லவ் உங்கள் மேலேயோ இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணு மேலேயோ லவ் வரவே இல்லையா என்று கேட்கிறாள் சந்தியா. எழுந்து வெளியே போறியா? பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் என்று ஆவேசமாக சொல்கிறான் கிஷோர். கிஷோர் டென்ஷன் ஆகாதீங்க என்று சொல்கிறாள் சந்தியா. மரியாதையா நீயே எழுந்து போயிடு என்று அவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். வேறு வழியின்றி அவளும் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது அவளுக்கு முன்பே அமர்ந்திருக்கும் நைல் நதியின் முகம் சரியாக அவளுக்கு தெரியவில்லை. அவளை கடந்து செல்லும் லேபர் அழைத்து, அந்த மேஜையில அமர்ந்திருக்கும் நபர் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறாள். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுக்கா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு மட்டும் தெரியும். நாங்கள் தான் அந்த டிசைனை போட்டு கொடுத்தோம். அந்த அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அப்படியே இன்னைக்கு அந்த சார் அந்த அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களாம். அதனால தான் இந்த டிசைன் போட்டு கொடுக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா ஓகே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க என்று சொல்லி முடித்து அங்கிருந்து நகர்ந்தான் அந்த நபர். மிகுந்த கோபம் கொண்ட சந்தியா அந்த மேஜையை நோக்கி கோபத்தோடு விரைந்து செல்கிறாள். அந்த அக்கா கிட்ட என்ன சொன்ன என்று மற்றொரு லேபர் கேட்கிறான். அந்த மேஜையில் அமர்ந்திருக்கும் இருவரும் லவ்வர்ஸ்னு சொன்னேன் என்றான் அந்த லேபர். டேய், அந்த மேஜையை டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம நைல் நதி தான் என்று கூறுகிறான் அந்த லேபர். மிகுந்த கோபம் கொண்ட சந்தியா திலீப் அமர்ந்திருக்கும் மேஜையை நோக்கி கோபத்தோடு விரைந்து செல்கிறாள். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நானும் அண்ணாவும் வந்திருந்தோம். இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது சேர்க்க வேண்டுமா என்று நான் சொல்கிறேன் என்றான் திலீப். ரொம்ப தேங்க்யூ திலீப், கஜேந்திரன் சார் கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நேற்று சாரை பார்த்ததுக்கு லோகோவை மாற்றினேன், நல்லா இருக்கும்னு சொன்னார். அதை தான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேவா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா என்றாள் நைல் நதி. காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்றான் திலீப். தன்னுடைய லேப்டாப்பை திலீப் இருக்கும் பக்கம் நோக்கி திருப்புகிறாள். அந்த லோகோ ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. அவள் கையில் 2 ரோஜா மலர்கள் இருந்தன. ஐ லவ் யூ என்று எழுதப்பட்டிருந்தது. வண்ண பலகையை கையில் வைத்து கொண்டிருந்தான் திலீப். சந்தியா அங்கு வந்து நின்றதும் திலீப்பிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளை பார்த்தவுடன் எழுந்து நின்று விட்டான். திலீப் சட்டென்று எழுந்து நிற்பதை பார்த்த நதி அவன் பார்வை திரும்பும் பக்கம் அவள் பார்வையை திருப்பினாள். அங்கு சந்தியா நின்று கொண்டிருந்தாள். ஹாய் சந்தியா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் நைல் நதி. திலீப்பின் சட்டையை பிடித்து, எனக்கு துரோகம் செய்ய உன் மனசாட்சி உனக்கு எப்படி இடம் கொடுத்துச்சு? நீ இவ்வளவு கேவலமானவனு எனக்கு தெரியாம போச்சு. உன்னோட புத்தியை காட்டிட்டல்ல, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? அதுவும் இந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. இந்த பொண்ணுக்கு பின்னாடி எல்லாம் நீ சுத்துறனா ஒரு பிச்சைக்காரியை கூட நீ விட்டு வைக்க மாட்ட போல என்று வாரி தெளித்தாள் சந்தியா. சந்தியா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற என்றான் திலீப். உனக்கெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை, இனிமே என் மூஞ்சல முழிக்காத என்றாள் சந்தியா. சந்தியா, ஒரு நிமிஷம் நில்லு என்று அவள் பின்னே ஓடுகிறான் திலீப். உன்னால அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை போல. உன்னால ஏற்பட்ட பிரச்சனைய நீயே சரி செஞ்சுடு. இது ஓனர் காதுக்கு போச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்று லேபர் ஒருவர் அறிவுரை சொல்ல, மாற்றி சொன்ன லேபர் சந்தியாவிடம் ஓடி சென்று, அக்கா அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களாம், எனக்கு அது தெரியாது. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சொன்னது தப்புதான்க்கா, சாரிங்க, நான் தான் தப்பா சொல்லிட்டேன் என்றான் அந்த லேபர். லேபரின் கன்னத்தில் அரைந்தாள். உன்னால என்னோட திலீப்பை ஒரு நிமிஷத்துல சந்தேகப்பட்டுட்டேன். அதுவும் அவன் முன்னாடி தப்பா பேசிட்டு வந்துட்டேன். தெரிஞ்சா பேசணும், தெரியாம ஏதாவது உளறிட்டு இப்ப பாரு எங்களுக்குள்ள பிரச்சனை. எனக்கும் திலீப்புக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் என்று அந்த லேபரிடம் தன்னுடைய கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தாள் சந்தியா. வழியில் சில இடைஞ்சல்கள் ஏற்படவே திலீப் தாமதமாக சந்தியாவின் அருகில் வந்தான். சந்தியா, நான் சொல்றத ஃபுல்லா கேளு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு நீ முன்னாடி பார்த்துட்டு இருந்த பிரான்ச்சை எடுத்து நடத்துறா. எனக்கு காலையில தான் தெரியும். இந்த விஷயமா தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேச வந்தேன். நீ என்னமோ தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க என்றான் திலீப். சாரி திலீப் என்றாள் சந்தியா. உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை சந்தியா. உன்னோட இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் சந்தேகப்பட்டிருப்பாங்க. அந்த செட் லவ்வர்ஸ்க்காக ரெடி பண்ணது, அவ காட்டினது லோகோ என்றான் திலீப். சாரி திலீப், அவன் முன்னாடி நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் என்றாள் சந்தியா. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ மோசமானா இல்லை சந்தியா. நீ ஏன் அவ மேலே கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத திலீப், எனக்கு பிடிக்கல என்றாள் சந்தியா. சரி, உனக்கு பிடிக்கலனா இனிமே அவளை பற்றி நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பேசிக்கலாம் என்றான் திலீப்.
என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல என்று கேட்கிறாள் சந்தியா. இல்லை சந்தியா, நீ போ என்றான் திலீப். சந்தியா அந்த காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டாள். நேரம் 10:30. ஐஸ்கிரீம் ஷாப்பை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம். அங்கு வேலை செய்பவர்கள் எல்லாம் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். கிஷோர் மற்றும் நைல்நதி இருவரும் கடையை பூட்டுவதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். திலீப் எப்படி பேச ஆரம்பிப்பது என்று தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தான். திலீப், நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் புறப்படுங்க. அந்த ஓல்டு ஆஃபீஸ்க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன். உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றாள் நைல்நதி. தயவு செஞ்சு சந்தியா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ இப்படிதான் யோசிக்காம பட்டுன்னு பேசிடுவா என்றான் திலீப். அச்சோ திலீப், எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து என் கலருக்கான விமர்சனங்கள் தினமும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது ஒரே விதமா இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை திலீப். கடையை பூட்டுவதற்கு டைம் ஆயிடுச்சு. கிஷோர் வேற ஆல்ரெடி மைண்ட் அப்செட்ல இருக்கான் என்றாள் நைல்நதி. சரி, நான் புறப்படுறேன் என்று அங்கிருந்து வெளியே வருகிறான் திலீப். அவன் முகம் வாடி போயிருந்தது. வெளியே வந்து வீட்டிற்கு எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறான். கிஷோர் என்று தயக்கத்துடன் அழைத்தாள் நைல்நதி. சொல்லு நைல்நதி, எனக்கு காது கேட்கும் என்றான் கிஷோர். அது எப்படி சொல்வது என்று தெரியாமல் தயங்கி நின்றாள் நைல்நதி. நீ என்ன மனசுல நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது. திலீப் வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ நினைக்கிற, சரியா என்றான் கிஷோர். என்றாள் நைல்நதி. மேடம் பிளான் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன பிளான்னு சொல்லுங்க என்றான் கிஷோர். என்னோட ஸ்கூட்டரில் போய் திலீப்பை வீட்டில் விட்டுட்டு வந்துடட்டுமா என்று கேட்கிறாள் நைல்நதி. டைம் என்ன ஆச்சு தெரியுமா என்றான் கிஷோர். 10:40 தான் ஆகுது என்றாள் நைல்நதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பஸ் ஏற்றி விட்டுட்டு போகலாம் என்றான் கிஷோர். இந்த டைமில் பஸ் எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் திலீப் பஸ்ல எல்லாம் போவாங்களான்னு தெரியலையே என்றாள் நைல்நதி. இப்போ போனவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்கேருந்து வந்தது? அவரை போய் வீட்டில் விட்டுட்டு நீ திரும்பி வர்றதுக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடும். எந்த தைரியத்தில் என்கிட்ட கேட்குற? நான் எப்படி உன்னை அனுப்பி வைப்பேன் என்றான் கிஷோர். கிஷோர் என்றாள் நைல்நதி. தொல்லை பண்ணாத நைல்நதி என்றான் கிஷோர். நேரம் 11 மணியை கடந்து விட்டது. கடைக்கு முன் நின்று கொண்டிருக்கும் திலீப்பை எப்படியாவது அவரது வீட்டில் விட்டுவிட வேண்டும் என்று கிஷோரை தொல்லை செய்து கொண்டிருக்கிறாள் நதி. நாளைக்கு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, திலீப்பை அவருடைய வீட்டில் விட்டுட்டு அப்படியே அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் என்று யோசனை சொல்கிறாள் நதி. என்ன நீ பேசிட்டு இருக்கிற? நமக்காக கடையை இப்போ திறந்து வச்சிருப்பாங்களா என்று கேட்டான் கிஷோர். நீ எப்பவும் சங்கரண்ணா கடையில தானே வாங்குவ என்றாள் நதி. ஆமா, இப்போ அதுக்கு என்ன என்றான் கிஷோர். ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லி தன்னுடைய கைபேசியை எடுக்கிறாள் நைல்நதி. இப்போ என்ன, சங்கர் அண்ணாக்கு கால் பண்ண போறியா என்று கேட்டான் கிஷோர். என்றாள் நைல்நதி. நதி, அவர் இப்போ தூங்க போயிட்டு இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ணாத இந்த நேரத்துல என்றான் கிஷோர். நீ அமைதியா இரு கிஷோர் என்றாள் நதி. 2 முறை சங்கர் அண்ணாவிற்கு கால் செய்தால் அவர் எடுக்கவில்லை. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. திலீப் ஃபோன் பண்ணாருன்னா 10 கார் வந்து அவரை கூட்டிட்டு போகும். அவங்க வீட்டில் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு என்றான் கிஷோர். நான் போய் அவர்கிட்ட எப்படி போக போறாருன்னு கேட்டுட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு செல்கிறான் கிஷோர். இவள் கடைக்கு அருகில் நின்று சங்கர் அண்ணாவிற்கு தொடர்ந்து கால் செய்து கொண்டே இருக்கிறாள். கிஷோர் திலீப்பின் அருகில் சென்று, திலீப் சார், நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா? தனியா நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க வரும்போது எதுல வந்தீங்க என்று கேட்கிறான். வரணும்னா கார்ல வந்திருந்தேன், ஆனா அண்ணா போகும்போது கார் எடுத்துட்டு போயிட்டாங்க என்றான் திலீப். சரி, வீட்டில இருந்து யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லுங்க என்றான் கிஷோர். அதான் கிஷோர் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், புறப்படுங்க என்றான் திலீப். சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி சொல்லுங்க என்றான் கிஷோர். ஓகே கிஷோர் என்றான் திலீப். கிஷோர் நைல்நதியின் அருகில் வருவதற்குள், கிஷோர் கிஷோர், சங்கரண்ணா கால் எடுத்துட்டாங்க. சங்கரண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்று கேட்கிறாள் நதி. அவர் தூக்க கலக்கத்தில், இந்த நேரத்துல என்னமா ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்கிறார். இப்போ கடையை திறக்க முடியுமா? நாங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல கடைக்கு வந்துடுவோம். நாளைக்கு ஐஸ்கிரீம் செய்வதற்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். ப்ளீஸ் அண்ணா என்று கேட்கிறாள் நதி. காலையில கிஷோரை வாங்கிக்க சொல்லுமா என்றார் அந்த நபர். அண்ணா அண்ணா, காலையில தான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கணும். காலையில வந்து போக டைம் இருக்காதுண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்று கெஞ்சுகிறாள் நைல்நதி. சரிம்மா, சரி சரி, நான் வரேன் என்றார் அந்த நபர். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லி போனை வைக்கிறாள் நைல்நதி. கிஷோர், சங்கர் அண்ணா கடையை ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க என்றாள் நைல்நதி. கிஷோர் நைல்நதியை பார்த்து முறைக்கிறான். வேறு வழி இல்லாமல், உன்னோட ஸ்கூட்டர்ல திலீப்பை கூட்டிட்டு போ. அவரை வீட்டில் விட்டுட்டு அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நில்லு.
நான் போய் சங்கரண்ணா கடையில் வாங்கிட்டு திலீப் சாரோட வீட்டுக்கு வந்துடுறேன் என்றான் கிஷோர். ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும் என்றாள் நதி. ஏதாவது சொல்லிட போறேன், நீயே போயிடு என்று கோபத்துடன் பேசினான் கிஷோர். சரி சரி என்றாள் நதி. வேகமாக சென்று ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து மெல்ல ஓட்டி வந்து திலீப்பின் முன்பு நிற்கிறாள். திலீப் வாங்க, வீட்டில் கொண்டு போய் விடுறேன் என்றாள் நதி. இல்லைங்க வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம், பரவாயில்ல என்றான் திலீப். கிஷோர் கடையில் ஏதோ வாங்கணுமா, அவனும் கூட வரான், வாங்க போகலாம். நான் வேணான்னு தான் சொன்னேன். இந்த கிஷோர் தான் உங்களை வீட்டில் விட்டுட்டு போகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் என்றாள் நதி. நானா நீயா, கொக்கு மாதிரி ஒத்த காலில் நின்னதெல்லாம் நீ. என்ன சொல்றா பாரு என்ற மனதுக்குள் அவளை திட்டிக் கொண்டிருக்கிறான் கிஷோர். வேறு வழியின்றி ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்தான் திலீப். சிறிது தூரம் செல்லும் பொழுது, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் பிளாக். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன், யாருமே எடுக்கல. கேப் புக் பண்ண கூட ட்ரை பண்ண முடியல. எப்படி வீட்டுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் என்றான் திலீப். நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே தெரியும் திலீப் என்றாள் நதி. சிரித்தான் திலீப். இந்த நேரத்துல யாருமே இல்லாத ரோட்ல ஸ்கூட்டில இப்படி போனதே கிடையாது. உங்க கூட இருந்தா தினம் தினம் புதுசா ஏதோ அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. சில்லுன்னு காத்து, சத்தமே இல்லாத அமைதியான ரோடு, வேற லெவல்ங்க என்றான் திலீப். சத்தம் இல்லாத ரோடு தான், எதிர்க்க சந்தியா வந்தா திருவிழா மாதிரி இருக்கும் என்று கிண்டல் செய்தாள் நதி. அச்சோ ஏங்க என்றான் திலீப். சரி, திரும்ப தனியா எப்படி போவீங்க என்று கேட்டான் திலீப். கிஷோர் என்ன தனியா விட மாட்டான். அவன் திரும்ப வர வரைக்கும் உங்க வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஒண்ணுனா அவன் உசிரையே விட்டுடுவான். டீல் விஷயமா யாரோ பேசுறதுக்கு வந்தாங்களாம். என்னையும் கிஷோரையும் வச்சு தப்பா பேசியிருக்காங்க. அவங்கள அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டானா என்றாள் நதி. உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க கிஷோர் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. இது வரைக்கும் உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க என்றான் திலீப். என்ன சொல்றீங்க திலீப்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாருடைய லைஃபுமே ஃபுல்ஃபில் ஆகாது என்றாள் நதி. அதனால தான் என் லைஃப். என்ன சொல்றீங்க திலீப்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாருடைய லைஃபுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அப்படியெல்லாம் ஒண்ணு. அதனால தான் என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு கருப்பா இருக்க கூடாதா என்ன என்றா. அப்படியெல்லாம் ஒண்ணு சொன்னா என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு கருப்பா இருக்க கூடாதா என்ன? என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து கருப்பா இருக்க அவங்க கூடவே இருந்துட்டேன். வீட்டில் அம்மா இருந்திருந்தா எது சரி எது தப்புன்னு கேட்டு இருந்திருப்பேன். அப்பா அவங்க கூடவே இருந்துட்டேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் கருப்பா இருக்கிறவங்க மனசு வெள்ளையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் திலீப். ஐஸ் வைக்கிற. ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் கருப்பா இருக்கிறவங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி அதை விடுங்க, ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டாள் நதி. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி அதை விடுங்க, இப்பயாவது உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என்றான் திலீப். அவளின் நிறம் பேசும் இந்த தொடருடைய அடுத்த கட்ட கதைக்களத்தை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ, பாய் பாய்.